நான் உங்கள் டிஜிட்டல் தமிழன். நம்ம லாங்குவேஜில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிற ஒரு நல்ல பிளேஸ். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னா, கூகுளில் நம்ம ஆட் எப்படி போடுறது. ஒரு வேளை உங்கள் பிஸ்னஸ்க்கு கஸ்டமர் தேடி தேடி கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நம்மளோட ஆடை தான் காமிக்கணும். கரெக்டாக? அதை தான் சர்ச் கேம்பெயின்னு சொல்லுவாங்க. இதை சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் சர்ச் கேம்பெயின்? ஒரு நிமிஷம். ஸோ நீங்கள் கூகுளில் சிக்கன் பிரியாணி நியர் மீ அப்படின்னு டைப் பண்ணுனா ஃபஸ்ட்டில் ஒரு 2 இல்லைனா 3 ரிசல்ட்ஸ் வரும்ல டாப்பில். ஸோ அதுதான் சர்ச் ஆட். டாப்லேயும் வரும், இல்லை பாட்டம்லேயும் வரும் கூகுள் டிஸ்பிளே ரிசல்ட்டில். ஸோ இதுதான் கூகுள் ஆட்ஸோட ஒரு டைப், சர்ச் கேம்பெயின்னு சொல்லுவாங்க. கூகுளில் யாராச்சும் நம்மளோட ப்ராடக்ட் ஆர் நம்மளோட சர்வீஸை சர்ச் பண்ணும்போது நம்மளோட ஆட் அந்த மொமெண்ட்டில் காமிக்கும். இது டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும். இது ஹெட்டிங், டிஸ்கிரிப்ஷன்ஸ், லிங்க்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் ஜிம் இன் மரவன் நகர் ஒரு பெஸ்ட் ஜிம் இன் தாம்பரம். நம்ம ஜிம்முக்கு ஆட் போடுறோன்னா அதை சர்ச் பண்ணுற ஆளுக்கிட்ட அது டாப்பில் காமிக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஷாப் ஆர் சர்வீஸ் ஆர் ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேம்பெயின் டைப். ஓகே, சர்ச் கேம்பெயின் எப்படி யூஸ் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு கடை ரன் பண்ணுறீங்க, ஃபேன்சி ஸ்டோர் இன் தாம்பரம். நீங்கள் அதுக்கு ஆட் போடுறீங்க, உங்கள் கடை பற்றி, உங்கள் நேம், உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் வெப்சைட் வச்சு. இப்போ ஒரு கஸ்டமர் கூகுளில் ஃபேன்சி ஸ்டோர் நியர் மீன்னு டைப் பண்ணால் கூகுள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது யாரோட ஆடு, இது கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, இது நல்ல கண்டென்ட்டாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மளோட ஆடை யூசர்கிட்ட காமிக்கும். இதெல்லாம் ஒரு ஸ்மால் கண்டெஸ்ட் மாதிரி தான். ரொம்ப பேர் ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் கூகுள் தான் டிசைட் பண்ணும் யாரோட ஆட் பெஸ்ட்டுன்னு, யாரோட ஆடை காமிக்கணும்னு. ஸோ பெஸ்ட் ஆடு தான் ஃபஸ்ட்டில் வரும், நெக்ஸ்ட்டில் இன்னொரு ஆடு வரும். இதெல்லாம் நம்ம சைடில் கரெக்டாக செட் பண்ணியிருந்தா நம்மளோட ஆட் டாப்பில் வரும். ஓகே, இதை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கேள்வி நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. சர்ச் கேம்பெயின் எங்கே யூஸ் பண்ணால் நல்லது? நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி கடை, இல்லை ஜிம்மு, டியூஷன் சென்டர், கிளினிக், சலூன். கஸ்டமர் கூகுளில் ஏதாச்சும் தேடும்போது நம்ம கேட்டால் சர்ச் கேம்பெயின் தான் பெஸ்ட்டு. பட்ஜெட் ரொம்ப கிடையாது, ஒரு கிளிக்கு தான் பைசா கொடுக்க போகிறோம். இங்கே அதை பார்த்த உடனே கஸ்டமர் கிளிக் பண்ணினா தான் நம்ம இங்கே பே பண்ணுவோம். ஸோ பைசா வேஸ்ட் ஆகாது. டேரெக்ட் ஃபோன் கால் வேணும்னா சர்ச்சில் ஆட் கிளிக் பண்ணுனா ஃபோன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ப்ளம்பர், எலக்ட்ரிஷியன், டாக்டருக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் லோக்கல் ஏரியாவில் ஃபேமஸ் ஆகணும்னா கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேம்பெயின் டைப். ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் டீ ஷாப் இன் கூடாஞ்சேரி. உங்கள் கடை கூகுளில் வர சர்ச் கேம்பெயின் யூஸ் பண்ணோம். ஸோ இதுதான் பெஸ்ட்டான கேம்பெயின் டைப். ஸோ ரீகேப் என்னன்னா, ஸோ மக்களே இன்றைக்கி பார்த்தோம் சர்ச் கேம்பெயினா என்ன, எப்படி ஆட் ஒர்க் ஆகும், எப்போ யூஸ் பண்ணால் நல்லது. இது கூகுள் ஆட்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேம்பெயின் டைப். சிம்பிளாக இருக்கும், நீங்கள் ஐடியா வச்சு ட்ரை பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் டூல்ஸை மாஸ்டர் பண்ணுங்கள், ஈஸியாக லேர்ன் பண்ணலாம், ஸ்மார்ட்டாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், க்ரோ பண்ணுங்கள் நம்ம லாங்குவேஜில். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தம்பி அப்படி இல்லைனா அண்ணன் மாதிரி ரிப்ளை பண்ணுறேன். நம்ம ஊர், நம்ம லாங்குவேஜ், நம்ம டிஜிட்டல் தமிழன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.